துரைபாண்டியன் அவர்கள்ட்ட. அப்ப இது ஆக மொத்தம் வந்து பாஜக மேலையும் மோடி மேலையும் உள்ள வெறுப்பா? இதான் அவங்க கேக்குறாங்க. தமிழ்நாட்டிலே எல்லாம் வெற்றி பெற்று இருக்கிறாங்களே, எல்லாத்துக்கும் மிஷன் தானா? இந்தியா முழுமைக்கு தான் பேசிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டுக்காக பேசல. தமிழ்நாட்டுக்கு இவிஎம் வேணுமா வேண்டாமெல்லாம் நம்ம பேசல, இந்தியா முழுமைக்கு தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். இதுல பல சந்தேகங்கள் இருக்கு மேடம். இவர் வந்து தீபங்கர் தத்தா ஒரு சஜஷனும் சொல்லியிருக்காரு. நீங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸ்லையாவது கவுண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள், வர்ற எலெக்ஷன்லையாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாக. இப்போ சார் சொன்னார்ல, நீங்கள் வந்து எனக்கு ஒப்புகை சீட்டு கொடுக்க பார்க்குறேன் 7 செகண்டு, ஆனால் அந்த பார்த்ததுக்கப்புறம் அது எங்கே போய் சேருது? ரெண்டு வேறு வேறு சிப்ஸ், நல்லா கவனிங்க. ஓட்டிங் இவிஎம்மில் இருக்கிற சிப்பு வேறு, விவிபேட் ஒப்புகை சீட்டுக்கு கொடுக்குற அந்த ஒப்புகை சீட்டு வேற. இதுல ரெண்டு விஷயம் சார். அதுலயும் அவங்க வந்து சொல்லிருக்காங்க, மைக்ரோ கண்ட்ரோலர் எல்லாம் வந்து சீல் வைக்கப்படும் அப்படிங்கறாங்க. நீங்க சீல் வைக்கப்படும், பத்திரமா பாதுகாக்கப்படும். நான் கேக்குற கேள்வி இதுதாங்க. சீல் வைக்கப்படும், பத்திரமாக பாதுகாக்கப்படும். அதை நீங்க வந்து உடைச்சிட்டா கூட, நெருப்பு வச்சுட்டா கூட அதை ரெட்ரீவ் பண்ண முடியும்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் ஒரே ஒரு இல்ல இதுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். எலக்ட்ரானிக் மிஷின் யாருடையது? இந்திய நாட்டுடையது. நம்முடைய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், நம்முடைய எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சிப்பு எங்கேருந்து வருது? சிப்பு இந்தியா தான். அதில் நிகழ்ச்சி எழுதுகிறவங்க யாருங்க? நிகழ்ச்சி எழுதுகிறவர் யார்? அமெரிக்கா, ஜப்பான். நல்லா கவனிங்க. நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு பேசுகிறக்காக வரல, உண்மையான சந்தேகம் என்னங்கிறத சொல்கிறேன். அமெரிக்காவும் பேப்பருக்கு வந்துட்டான், ஜப்பானும் பேப்பருக்கு வந்துட்டான். ஆனால் நாம் அந்த சிப்பில் ப்ரோக்ராமிங் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்னன்னா, செக் சம்ஸ்னு, நீங்கள் எம்சிஏ படித்தனால கம்ப்யூட்டர் படித்தனால ஒன்று பார்ப்பீங்க. அந்த செக் சம்ஸ்னு ஒன்று போட்டு பார்ப்போம். அது எதுக்காக? நான் கண்டுபிடிச்ச மிஷினில் நான் ப்ரோக்ராம் பண்ணது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு. நீங்கள் எத்தனை செக் சம்ஸ் நடத்துறீங்க? வெளிநாட்டில் எழுதுறீங்க நிகழ்ச்சியை, எங்கே எழுதுறீங்க ப்ரோக்ராமிங்க? வெளிநாட்டில் கொடுத்து தான் எழுதுறீங்க. அப்போ வெளிநாட்டில் எழுதுகிறவனுக்கு இதுக்கு தொடர்பு இருக்குமா இருக்காதா? அதுதான் ஒரு சந்தேகம். அதாவது நீங்கள் எல்லாத்துக்கும் உள்நாடு உள்நாடு மேக் இன் இந்தியான்னு பேசுனீங்க, ஆனால் மேக் இன் அமெரிக்காவா நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டு வருது, அதான் ப்ரோக்ராமிங் அங்கேருந்து வருது. அதுக்கப்புறம் என்னன்னா, அதை செக்ஸம்ஸில் வெரிஃபை பண்ணலன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்போ நீங்கள் செக்ஸம்ஸில் வெரிஃபை பண்ணதுக்கான அத்தாட்சி என்ன சொல்லுங்கள்? கேஸ் போடல, கேஸ் ஜெயிக்கல, அதெல்லாம் வேற விஷயம். சரி, அதுல தான் தவறு நடக்குதுங்கிறது என்ன ஆதாரத்தை நீங்க கொடுக்குறீங்க? சந்தேகம் எழுப்புறது எவ்வளவு வேணா சந்தேகம் எழுப்பலாம். என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க எழுப்புறீங்க? மேடம், நான் சத்தீஸ்கர் தேர்தல் ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த காங்கிரஸ் கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி ரைட்டிங்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்னன்னா, எல்லா விதமான போல் இதுவும், எல்லா ப்ரீ போல் சர்வே எல்லாமே மக்கள்கிட்ட பெரும்பாலும் அவங்களும் காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டங்கிறாங்க. இப்போ மணிப்பூர்ல ஒரு அம்மா வந்து மிஷினை உடைக்கிறாங்க. ஏன்னா நான் போடுற ஓட்டு போற தாமரைக்கு மட்டும் தான் போகுது. அதை வந்து 2-3 பேர் போட்டதுக்கு அப்புறம் தகராறு ஏற்பட்டிருக்கு. இப்போ இது எப்படி சார் ஒரு தனி மனிதர் யாராவதோ இல்ல காங்கிரஸோட ஜெனரல் செக்ரட்டரி சொல்றது இதெல்லாம் ஒரு ஆதாரமா நம்ம எடுத்துக்க முடியுமா? இதே நாளைக்கு எதிர்க்கட்சியா பாஜக வந்து இது மாதிரி தாமரைக்கு போட்டா கைக்கு உழுகுதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, ஒரு நம்பகத்தன்மை சந்திரசூட் வார்த்தையில சொல்லணும்னா, எலெக்ஷன் கமிஷன் நேர்மையா நடக்கிறது என்பது மட்டுமல்ல, அது நம்பகத்தன்மையை அதிகமாக்க சந்தேகம் கூட வரக்கூடாது. இதே சந்தேகம் தான் 2019 2021 தெரியல தமிழ்நாட்டில் வந்திருக்குது. ஏன்னா ரெட்டலைக்கோ தாமரைக்கோ போட்ட ஓட்டெல்லாம் சூரியனுக்கு போயிருக்கு, சந்தேகம் வருது. இப்ப எல்லாருக்கும் வருது. ஆமா, அந்த சந்தேகம் வருது, நிச்சயமா வருது. நீங்க ஏன் வழக்கு போடல? இப்போ இத மாதிரி மிஷினை உடைக்கிறதுக்கு எங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்களே? கிடையாது. நீங்க சொன்னது வழக்கு ஆதாரமே, நீங்க சொல்ற ஆதாரம் எல்லாம் வேற சார். இந்த விஷயத்தை சொல்லி கூட வந்துட கூடாது. எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு சந்தேகம் கூட வந்துட கூடாது. அதே சந்தேகம் தான் எனக்கு வருது. அதே சந்தேகம் தான் எனக்கு வருது. திபங்கர் தத்தா இங்க சொல்றதையும் ராஜேஷ் கண்ணா சொல்றதையும் எடுங்க. உள்நோக்கத்தோட தேர்தல் முறையை குலைக்கிறது. சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னதும் ரஞ்சன் கோகாய் சொன்னது வாக்குச்சீட்டு முறைக்கு சொன்னார்ல, உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்துருச்சுனா சரியா? இஸ் இன்டிஸ்பென்சபிள் பார்ட் ஆஃப் தி இவிஎம் னா அதுக்கு அர்த்தம் என்னங்க? சரி வில்சன், நீங்க சொல்லுங்க. இல்ல நான் அதே தான் சொல்றேன். 97 தொகுதியில மறு வாக்குப்பதிவு ஆச்ச, அதை பற்றி துரைபாண்டியன் பேசவே மாட்டாரு. அது யாரு அது ஏன் சொல்ல மாட்டாரு? அதிமுக மெஜாரிட்டியா இருக்குல்ல, பேப்பர்ல அதிமுக பண்ணுவாங்க, திமுக மெஜாரிட்டியா இருக்கு. அப்புறம் அந்த பேப்பரை வச்சு என்ன பண்றது? அதே மாதிரி அந்த பேப்பரை வச்சு என்ன பண்றது? நான் ஆதாரத்தோட சொல்றேன். திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கிற துரைபாண்டியன் சார் குறைஞ்சிருக்குங்கறாரு. குறைஞ்சிருக்கு. இந்த ஈவிஎம் வந்தோன இந்த மாதிரி அட்ராசிட்டி எல்லாம் குறைஞ்சிருக்கு. ராஜஸ்தான்ல போன தேர்தல்ல துரைபாண்டியன் பூத் கேப்சரிங் எலக்ட்ரானிக் வோட்டிங்ல தான் நடந்துச்சு. ராஜஸ்தான்ல கடந்த தேர்தல்ல காங்கிரஸ் தோத்து பிஜேபி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க.
ஆட்சியை பிடிச்சவர் ஒரே மாசத்துல அங்க கரன்பூர் தொகுதியில இடைத்தேர்தல் மிஷினை வச்சுதான் நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடந்தா என்ன நிலைமை? ஈரோடு கிழக்கு பார்த்தோம்ல, ஆட்சியில இருக்கிறவங்க பிஜேபி, மத்தியிலும் பிஜேபி ஆட்சியில் இருக்குது. கரன்பூர் தொகுதியில சிட்டிங் அமைச்சர் போட்டி போடுறாரு பிஜேபியில இடைத்தேர்தல்ல, அமைச்சர் தோக்குறாரு இவிஎம் மிஷின்ல, காங்கிரஸ் ஜெயிக்குது. அப்ப எப்படி ஜெயிச்சது?